Hi TNPC Live students. INMல first lesson ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம் இன் இந்தியா இந்த லெசன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பிகினிங்லேருந்து சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்டாக என்னென்ன விஷயம்லாம் நடந்தது, அதனால எப்படி நேஷ்னலிசம் உருவாச்சு, அப்புறம் லேசஸ் ஃபேரி பாலிசி, அப்புறம் இண்டிகோ ரிவோல்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துலனால நேஷ்னலிசம் உருவாச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபெமைன்ஸ் பார்த்தோம், ஒடிசாவில் நடந்த ஃபெமைன், மெட்ராஸ் பிரசிடென்சியில் நடந்த ஃபெமைன் பார்த்தோம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் வைஸாக அவங்க நம்மளை எப்படி டாமினேட் பண்ண நினச்சாங்க, அதனால எப்படி நேஷ்னலிசம் உருவாச்சு, இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் ஏன் கொண்டு வந்தாங்க, அந்த கிறிஸ்டியானிட்டி உள்ளே வந்ததுனால சோஷியல் ரிஃபார்ம்ஸு அப்புறம் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே 2 பார்ட்ஸ்லேயே போட்டாச்சு. ஸோ இது தேர்ட் பார்ட். ஸோ தேர்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதர் டிசிசிவ் ஃபேக்டர்ஸ் ஃபார் த ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம். இன்னும் என்னென்ன விஷயம்லாம் நடந்தது, அதனால நேஷ்னலிசம் எப்படியெல்லாம் உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெமரிஸ் ஆஃப் 1857. ஸோ 1857 நமக்கு ஒரு மெமரி இருக்குது. ஸோ அதனால என்னெல்லாம் எப்படியெல்லாம் நமக்கு இதாகுது பாருங்கள். ஸோ 1857 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோர்ட் லா, இந்த ஃபார்மாலிட்டி அப்படிலாம் இருக்குல்ல. இப்போ வந்து யாரையாவது ஒருத்தர் அக்யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்களாம், அவங்கள விசாரிக்கலாம் மாட்டாங்க. அவங்க உண்மையிலே தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. உடனே தூக்கு தான். ஓகேவா? தே வுட் ஹேங் தேர் பிரிசனர்ஸ் whether unless they are guilty or innocent. அவங்க வந்து கில்ட்டியாக இருந்தாலும் கூட இன்னசென்ட்டாக இருந்தாலும் கூட அவங்கள வந்து விசாரிக்கிறதே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக வந்து தூக்கு தண்டனை தான். அந்த தூக்கு தண்டனை நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களாம் அந்த சோல்ஜர்ஸ் வந்து. அதில் அவங்க அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்து they will torture the prisoners before execution, before hanging them. ஓகேவா? ஸோ ஐம் சாரி. ஸோ என்ன நடக்குது பாருங்கள். எல்ஃபின்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு கவர்னர், ஹீ இஸ் த கவர்னர் ஆஃப் பாம்பே பிரசிடென்சி. ஓகேவா? இவர் பாம்பே பிரசிடென்சியோட கவர்னர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு லெட்டர் எழுதுறாரு. யாருக்குன்னா சர் ஜான் லாரன்ஸ் அப்படிங்கிறவருக்கு லெட்டர் எழுதுறாரு. இவர் வந்து ஃப்யூச்சரில், அது 1864 வைசராயாக இருந்தவர். அவர் வைசராய் இருக்கிறதுக்கு முன்னாடியே இந்த எல்ஃபின்ஸ்டோன் அப்படிங்கிறவர் சர் ஜான் லாரன்ஸ் அவரோட ஃப்ரெண்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹீ இஸ் அ ரைட்டிங் லெட்டர் டு ஹிம். அந்த லெட்டரில் என்ன எழுதுறாரு பாருங்க. British siege of Delhi during June September 1857. ஸோ டெல்லியை வந்து அவங்க வந்து சீஜ் பண்ணுறாங்க. எந்த டைம்லனா ஜூன் செப்டம்பர் 1857 பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த மெமரிஸை தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத அவர் எழுதியிருக்கார் பாருங்க. எல்ஃபின்ஸ்டன் ஜான் லாரன்ஸ்க்கு. A wholesale vengeance is being taken without the distinction of friend and foe. As regards the looting, we have indeed surpassed நாதிர் ஷா. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நாங்கள் வந்து ஃப்ரெண்டா எனிமியா அப்படின்னு யாரையுமே பார்க்கல, எல்லாரையும் ஒழிச்சு கட்டிட்டோம். எங்கே? டெல்லியிலையா. நாங்கள் எனிமீஸ், எனிமியான்னு யாரையுமே பார்க்கல, எல்லாரையுமே நாங்கள் ஒழிச்சு கட்டிட்டோம். எங்களோட வெஞ்சன்ஸை நாங்கள் தீர்த்துக்கிட்டோம். அப்புறம் லூட்டிங் அப்படின்னா திருடுறதுல நாதிர் ஷா வந்து ஒரு எம்பரர். ஓகே, முஸ்லீம் எம்பரர். ஸோ அவர் வந்து அவரோட காலத்தில் ரொம்ப வந்து கொள்ளையடிச்சாலாம், நிறைய நாட்டை ஆக்கிரமிச்சு ரொம்ப நிறைய கொள்ளை பண்ணியிருக்காரு. அவரையே நாங்கள் மிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்போ எவ்வளோ இது பாருங்கள், அவங்க எப்படியெல்லாம் லூட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். ரேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கலர் வைஸாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. அவங்க ஒயிட் கலர், நம்ம வந்து பிளாக்கு, டிராவிடியன் கலர் இல்லையா. ஸோ அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் பண்ணாங்க. நம்ம கண்ட்ரிக்குள்ளாடி என்ன டிஸ்கிரிமினேஷன் இருக்குது? கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அந்த கேஸ்டெல்லாம், அவங்களுக்கு கேஸ்ட்னா என்ன தெரியாது. அவங்க இடத்துல கேஸ்டே கிடையாது. அவங்க இடத்துல ஒன்லி கலர் டிஃப்ரென்ஸ் தான், ரேஷியல் தான். ஸோ ஒயிட் அண்ட் பிளாக், இந்த டிஃப்ரென்ஸ் தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டிஸ்கிரிமினேஷன் நம்மளை பண்ணாங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியன்ஸை வந்து ஹையர் அஃபிஷியல் பொசிஷன்ஸில் போட மாட்டாங்க. எவ்வளோ தான் நீங்கள் படிச்சுட்டு போயிருந்தாலும் உங்களை ஹையர் அஃபிஷியராக போடவே மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆன்டி இண்டியன் பாலிசியெல்லாம் அவங்க பண்ணாங்க. இதனால தே ரிவோல்டட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல். ஓகேவா? ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இப்போ நம்ம டிஎன்பிசி, இப்போ யூபிஎஸ்சி இப்படிலாம் எழுதுகிறோம்ல, இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இதுக்கு முன்னாடி 21 வயசு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்களாம். இந்த இந்தியனை வந்து இவங்க அதிகமாக போய் எழுதுகிறாங்களே அப்படிங்கிறதுக்காக ஏஜ் லிமிட் என்ன பண்ணிட்டாங்க, 19 ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா?
அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னா இப்போ நீங்கள் டிஎன்பிசி எங்கே எழுதுவீங்க? உங்கள் பக்கத்தில் எங்கேயாவது சென்டர் போடுவாங்க, நீங்கள் அங்கே போய் எழுதுவீங்க. இதுக்கு முன்னாடி சென்டர் எங்கே போடுவாங்கன்னா, நீங்கள் இங்கிலாண்டில் தான் போய் எழுதணும் சிவில் சர்வீஸ் எக்ஸாம். அப்போ அதுக்கான காசு இல்லைன்னா போய் எழுத முடியாது. நீ எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் காசு இல்லைன்னா உன்னை இங்கிலாண்டில் போய் எழுதணும் அப்படிங்கிற போது அந்த ட்ராவலுக்கான காசு உனக்கு வேணும். அப்போ பணக்காரங்க மட்டும்தான் அது போய் எழுத முடியும். ஸோ இவங்க என்ன ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா, சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் இந்தியாவில், அதாவது இங்கிலாண்டில் நடக்கிற அதே நாள் இங்கேயும் வைங்க. கொஷின் பேப்பர் லீக் அவுட் ஆகும்னு நினச்சிங்கன்னா அங்கே நடக்கிற அதே டைம் நீங்கள் இங்கே வந்து இந்தியாவுக்கு எக்ஸாம் வைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆனால் அது வந்து அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த இம்பீரியல் கவர்மெண்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், ரெப்ரெசிவ் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் மெஷர்ஸ் அகெயின்ஸ்ட் இந்தியன்ஸ். இன்னும் என்னெல்லாம் நம்மளை வந்து கட்டுப்படுத்தினாங்க, நம்மளை எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க அப்படின்னா, ரெப்ரெசிவ் ரெகுலேஷன்ஸ் லைக் செக்ஷன் 124A ஆஃப் த இந்தியன் பீனல் கோட் 1870 punishing attempts to excite disaffection towards the government. கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம எது பண்ணாலும் உடனே இந்த செக்ஷன் படி நம்மளை உள்ளதுக்கு போட்டுருவாங்க. செக்ஷன் 124A இந்தியன் பீனல் கோட் ஐபிசி 124A 1870 படி நம்ம அவங்கள மீறி நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா, ஏதோ ஒரு அட்டெம்ப் பண்ணோம் அப்படின்னா நம்மளை வந்து கவர்மெண்ட் அவங்க வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது 1878, இது 1870, இது 1878. வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் அப்படின்னு என்னதான் சென்சார் பண்ணுறாங்க ப்ரெஸ்ஸை. இப்போ நீங்கள் படத்துலேயே பார்ப்பீங்க, அந்த யூ சிம்பிள் கொடுப்பாங்க சில படத்துக்கு, சில சிம்பிளுக்கு ஏ கொடுப்பாங்க. இதெல்லாம் சென்சார் போர்டு போடுறது. ஒரு சென்சார் போர்டு வச்சு நம்மளுக்கு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த படத்தை அந்த சென்சார் போர்டில் இருக்கிற ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர் உட்காந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அதில் அடல்ட் கண்டென்ட் இருந்தால் ஏ கொடுப்பாங்க, அடல்ட் கண்டென்ட்டே எல்லாமே ஃபேமிலி எல்லாருமே பார்க்குற மாதிரி இருந்தால் யூ கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட்லேயும் ப்ரெஸ்லேயும், அதாவது ஒரு பத்திரிக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுலையும் அவங்க வந்து சென்சார் போர்டு வச்சாங்க. அப்போது டெய்லி நமக்கு காலையில் நியூஸ் பேப்பர் வருது, அதை ஒரு ஆள் இருந்து சென்சார் போர்ட் பண்ணி இந்த நியூஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக இருக்குது, இதை எடுத்துருங்க, இந்த நியூஸு நமக்கு சாதகமாக இருக்குது, ஓகே இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அப்போ நமக்கு உண்மையான நியூஸ் வருமா வராதா? வராது இல்லையா? ஸோ வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் அவங்க போட்டாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒரு பிரச்சனை. அப்புறம் என்ன பண்ண பாருங்க, abolition of custom duty on cotton manufactures imported from England and levy of excise duty on cotton fabrics manufactured in India. ஸோ அவங்க வந்து அவங்களோட பொருளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களே தவிர நம்மகிட்ட இருக்கிற அந்த ரா மெட்டீரியல்ஸ் அந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து ரொம்ப சீப்பாக மதிப்பிட்டாங்க. ஓகேவா? அப்புறம் இன்னொன்று என்ன ஆகுது பாருங்கள், ரிப்பன் அப்படிங்கிற ஒரு இல்பர்ட் பில்லை வந்து இவர் வந்து இது பண்ண விடலை. அதாவது இல்பர்ட் பில்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இல்பர்ட் பில்லுன்னு ஒன்று பாஸ் பண்ணாங்க. அதோட பில்லோட என்ன அர்த்தம்னா, இப்போ இண்டியன்ஸ் நிறைய பேர் ஜட்ஜாக இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இண்டியன்ஸ் லாலாம் படித்து நிறைய பேர் ஜட்ஜாக இருந்தாங்க. ஆனால் அவங்க ஜட்ஜாக இருந்தாலும் அந்த ஜட்ஜு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரிட்டிஷ்காரன் இல்லை ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கள வந்து இந்த ஜட்ஜஸ் வந்து தீர்ப்பு சொல்லக்கூடாதான். ஏன்னா ஜட்ஜை விட அந்த அக்யூஸ்ட் வந்து பெரிய ஆள். ஏன்னா அவங்க வந்து அந்த ஒயிட் ஜாதி மக்கள்லாம், அதனால அவங்களோட பிரிட்டிஷ் மக்கள், அதனால அவங்க அக்யூஸ்ட்னா கூட அக்யூஸ்டை விட இப்போ இந்தியன் ஜட்ஜி வந்து கம்மியாக. ஸோ இந்த இல்பர்ட் பில் என்ன சொல்லுச்சுன்னா, அந்த பிரிட்டிஷுக்கும் அந்த என்ன சொல்கிறது தீர்ப்பு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறது அந்த இல்பர்ட் பில். ஆனால் அந்த ரிப்பன் அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா இந்த இல்பர்ட் பில்லை பாஸ் பண்ணவே விடலை, அவங்க அதெல்லாம் எதிர்த்தாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான். நம்மளை வந்து படிக்க வைக்கிறாங்க, ஓகே, அவங்களுக்கு கீழே இருக்கிறதா இருந்தால் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, எவ்வளோ வேணாலும் படி. அவங்களுக்கு மேலே வர்றதா நினச்சா விட மாட்டாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாமை நீங்கள் இங்கிலாண்டில் தான் வந்து எழுதணும், இந்தியாவில் நாங்கள் வைக்க மாட்டோம். 21 இயர்ஸ்லேருந்து 19 இயர்ஸாக மாற்றுறது. ஓகேவா? அப்புறம் ப்ரெஸ்ஸு ஒழுங்காக இண்டிபெண்டன்ஸாக நடக்க விடாமல் பண்ணுறது, சென்சார் போர்டு வைக்கிறது. ஓகே, ஒரு ஜட்ஜாக இருந்தால் கூட ஜட்ஜை விட ஒரு பிரிட்டிஷ் அக்யூஸ்ட் வந்து பெரிய ஆளுன்னு இது பண்ணுறது.
ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாட்டேஷன்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த ரோல் ஆஃப் ப்ரெஸ்ஸில் பாருங்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் இந்தியாவுக்குள்ளே வந்தது. ஓகேவா, இது எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு? ஸ்ப்ரெட் மாடர்ன் ஐடியாஸ் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட், டெமோக்ரஸி, சிவில் ரைட், இண்டஸ்ட்ரியலைசேஷன். அதாவது அந்த ப்ரெஸ் வழியாக மக்களுக்கு நியூஸை போக வச்சாங்க. நேஷ்னலிசம்னா என்ன, இவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நாட்டில், நீங்கள் எல்லோரும் எழுந்துச்சி வாங்க, அந்த மாதிரி நல்ல ஒரு மோட்டிவேஷனாக அவங்களுக்கு இருந்தது. எல்லா மக்களுக்கும் அவங்க நியூஸை, உண்மையான நியூஸை பரவ வச்சு இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்தது பிரிண்டிங் ப்ரெஸ் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம். அது வந்து ஒரு கிரிட்டிக் ஆஃப் பாலிட்டிக்ஸாகவே இருந்தது. அதை வந்து அந்த பாலிட்டிக்ஸ், அதாவது அந்த அரசியல், பிரிட்டிஷ் அரசியலை என்ன சொல்கிறது, ஒரு விமர்சிக்கிற மாதிரியே தான் இருந்தது இந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம். ஓகேவா, நிறைய இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ணுச்சு. இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இஷ்யூஸை இது பண்ணுறதுக்கு கூட அது ஹெல்ப் பண்ணுச்சு. அப்போ நிறைய பேர் வந்து நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து அவங்கள தானாகவே அந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் ராஜாராம் மோகன் ராய் வந்து சம்பத் கௌமுடி அப்படிங்கிற ஒரு இது வந்து பெங்காலி லாங்குவேஜில் உள்ளது, 1821 கொண்டு வந்தாங்க. அப்புறம் மிரத் உல் அக்பர் அப்படிங்கிற இன்னொரு இது பர்ஷியன் லாங்குவேஜில் 1822. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா, ராஜாராம் மோகன் ராய், சம்பத் கௌமுடி. இந்த சம்பத் கௌமுடின்னு கேட்டுட்டு சாய்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துட்டு இது யார் கொண்டு வந்தா, இது எந்த இயர் கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஸோ படித்து வச்சுக்கோங்க. ஸோ ராஜாராம் மோகன் ராய், சம்பத் கௌமுடி, 1821, பெங்காலி லாங்குவேஜில். ஸோ லாங்குவேஜும் ரொம்ப முக்கியம். அப்புறம் மிரத் உல் அக்பர் அப்படிங்கிறது பர்ஷியன் லாங்குவேஜில் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதனால நேஷ்னலிஸ்ட் அண்ட் வெர்னாக்குலர் நியூஸ் பேப்பர். வெர்னாக்குலர்னால் நம்ம பேசுகிற மொழி, அதாவது நம்மளோட மதர் டங், நம்ம அந்த டைம் என்ன பேசுகிறோமோ அந்த லாங்குவேஜ். அதாவது இப்போது பாம்பே பார்த்தீங்கன்னா அங்கே மராத்தி லாங்குவேஜ் அதிகமாக பேசுகிறாங்க. அப்போ மராத்தியில் நியூஸ் பேப்பர் போட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் அதிகமாக பேசுவாங்க. ஸோ தமிழில் நியூஸ் பேப்பர் வந்துச்சு. அதான் வெர்னாக்குலர் நியூஸ் பேப்பர்ஸ். ஓகேவா, இது என்ன பண்ணுச்சு, பப்ளிக் ஒப்பீனியனை பில்ட் பண்ணுச்சு. எல்லாரும் படித்து, ஆமாம்ல, நம்ம ஏன் இப்படி பிரிஞ்சுருக்கிறோம், நம்ம எல்லோரும் சேர்ந்து இருந்தால் இவங்களெல்லாம் இதுக்கு முன்னாடி விரட்டியிருக்கலாமே, அந்த மாதிரி பப்ளிக் ஒப்பீனியன் கொண்டு வந்துச்சு. அப்புறம் பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸ். ஓகேவா, அம்ரித் பசார் பத்திரிகா, பாம்பே கிரானிக்கல், ட்ரிபூன், அப்புறம் இந்தியன் மிரர், ஹிந்து, சுதேசமித்திரன், இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்த ப்ராமினென்ட்டான நியூஸ் பேப்பர்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் பாருங்கள், இன்வோக்கிங் இந்தியாஸ் க்ளோரியஸ் பாஸ்ட். ஸோ பழைய விஷயத்த அப்படியே இன்வோக் பண்ணாங்க, புதுசாக தோண்டி எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓரியன்டலிஸ்ட், நம்ம ஏற்கனவே இப்போ டிபி காலையை பார்க்கும்போது பார்த்தோம். அந்த கமிட்டி வந்து 2 இதாக பிரிஞ்சுது. ஒருத்தர் வந்து ஒரு செட் பீப்புள் வந்து ஓரியன்டலிஸ்ட்டும், இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஆங்கிலிசிஸ்ட்டும். ஸோ டிபி மெக்காலே ஆங்கிலிசிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணார். ஏன்னா அவங்க வந்து வெஸ்டர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த ஓரியன்டலிஸ்ட் வந்து வெர்னாக்குலர் லாங்குவேஜ்லேயே எஜுகேஷன் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஓரியன்டலிஸ்ட் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இந்த வில்லியம் ஜோன்ஸ், சார்ல்ஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. நம்ம ரிலீஜியஸ் புக்கு, ரிலீஜியஸ் ஹிஸ்டாரிக்கல் திங்ஸு, லிட்ரரி டெக்ஸ்ட்டு ஃப்ரம் சான்ஸ்கிரிட், பர்ஷியன், அரபிக், இது எல்லாத்தையும் அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க இன்டு இங்கிலீஷ். ஸோ அப்படி பண்ணதுனால நிறைய பேருக்கு நம்ம நாட்டை பற்றி தெரியுது, நம்மளோட கல்ச்சர், நம்மளோட ஹிஸ்ட்ரி, நம்மளோட ரிலீஜியன் பற்றி நிறைய பேருக்கு அது தெரிய வருது. ஏன்னா இங்கிலீஷ் அவங்களோட கண்ட்ரியில் உள்ளவங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச மற்ற கண்ட்ரீஸ்க்கு நம்மளை பற்றி விஷயங்கள்லாம் தெரிய வருது. நம்மளோட பாஸ்ட் அவங்க வந்து க்ளோரிஃபை பண்ணுறாங்க இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுனால. யார்? இந்த ஓரியன்டலிஸ்ட். இவங்க நல்லவங்க தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் பை த ரிச்னஸ் ஆஃப் இந்தியன் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப், மெனி ஆஃப் த ஏர்லி நேஷனலிஸ்ட் made a fervent plea to revive the pristine glory of India. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புக்கெல்லாம் வாசித்து முடிச்சு நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷன், அதோட வேல்யூ என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய நேஷனலிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, நேஷனலிஸ்ட்னால் மற்ற கண்ட்ரியில் உள்ள நேஷனலிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, நம்மளோட அந்த க்ளோரி ஆஃப் இந்தியா, பழைய அந்த இது கொண்டு வரணும். இந்த பழைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூனிட் 8 நீங்கள் வந்து நிறைய இலக்கியம் அதெல்லாம் படிப்பீங்க. அப்போ தெரியும் நம்மளோட க்ளோரி என்ன அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ அந்த லெசன்ஸ்லாம் போகும்போது உங்களுக்கு புரியும்.
இந்தியா, தமிழ்நாடு, முக்கியமாக தமிழ்நாடு, தமிழன் அப்படிங்கிறவங்க நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது அந்த லெசன்லாம் போகும்போது அவங்களுக்கு தெரியும், புரியும். ஸோ அந்த பழைய அந்த கெத்து அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறத இவங்க நினச்சாங்க. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணாங்க பாருங்கள், இந்த மிஷன் ஆஃப் நேஷனலிசம் இஸ் அவர் அரபிந்தோ கோஷ் அப்படிங்கிறவர், இவர் நம்ம இந்தியாவில் உள்ளவர் தான். ஸோ இவர் வந்து ஒரு ரைட்டர். ஓகேவா? ரைட்டர், அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவார் இவர். ஸோ எஜுகேஷன் வைஸாக இவர் வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவார். ஓகேவா? அந்த அரபிந்தோ கோஷ் அப்படிங்கிறவர். ஸோ இவரும் இங்கிலீஷ், அந்த பிரிட்டிஷ் கண்ட்ரியில் போய் இங்கிலீஷ்லாம் படிச்சுட்டு வந்தவர் தான். இவர் ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். ஸோ இவர் என்ன சொல்கிறார் பாருங்க, மிஷன் ஆஃப் நேஷனலிசம் இன் அவர் வியூ இஸ் டு ரெக்கவர் இந்தியன் தாட், இந்தியன் கேரக்டர், இந்தியன் பர்செப்ஷன், இந்தியன் எனர்ஜி, இந்தியன் கிரேட்னஸ், அண்ட் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் பெர்ப்ளெக்ஸ் த வேர்ல்ட் இன் அன் இந்தியன் ஸ்பிரிட் அண்ட் ஃபார்ம் த இந்தியன் ஸ்டாண்ட் பாயிண்ட். இதையும் நீங்கள் பேர் என்ன டிபி மெக்காலே சொன்னதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் என்ன சொன்னார், பிளட்லேயும் அவனோட கலர்லேயும் தான் அவன் இந்தியனாக இருக்கணும், மற்றபடி அவன் சாப்பிட்ற சாப்பாடு, அவனோட டேஸ்ட்லேருந்து, ஒப்பீனியன்லேருந்து எல்லாமே அவன் வந்து இங்கிலீஷ்காரனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ரெக்கவர் பண்ணணும். என்ன? இந்தியன் தாட், இந்திய எண்ணங்கள், இந்திய கேரக்டர், அப்புறம் அவங்களோட பர்செப்ஷன், அவங்களோட திங்கிங் ஆட்டிடியூட், அந்த எனர்ஜி, நம்மளோட கிரேட்னஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணணும், திரும்ப கொண்டு வரணும். நம்ம பழசு எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வச்சு, நம்மளோட ஹிஸ்ட்ரி என்ன, நம்ம எப்படிப்பட்ட ஆளுங்க அப்படின்னு நமக்கு அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்து அது அவங்கள வந்து நம்ம பழைய மாதிரி நம்ம வந்தால் தான் to solve the problems that perplex the world in an Indian spirit and from Indian standpoint. அப்போ தான் நம்ம வந்து ஒரு நிலச்சி நிற்க முடியும். இந்தியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம நிலச்சி நிற்க முடியும். நம்ம அந்த பழைய விஷயங்களை நம்ம எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். இதுதான் நேஷ்னலிசமோட மிஷன். அவங்களோட மெயின் எய்மே இதுதான். பழையதை நம்ம திருப்பி கொண்டு வரணும். அதாவது நம்ம வந்து முன்னாடி காலத்தில் எப்படி இருந்தோம், போர்லேயும் சரி, ஒரு கேரக்டர்லேயும் சரி, ஒரு ஆட்டிடியூட் வைஸாகவும் சரி, நம்ம அப்படி ஒரு ஆட்களாக இருந்தோம். சிவிக் சென்ஸ்லேயும் சரி, அதாவது என்ன சொல்கிறது, இப்போது வந்து பிரிட்டிஷ் வந்து நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னா காட்டு மிராண்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து ஒழுக்கமே தெரியாது, சிவிலைஸ்டு பர்சனே இல்லை அப்படிம்பாங்க. அந்த சிவிலைசேஷன் அதை உருவானதே நம்ம தான், அதை உருவாக்குனதே நம்ம தான். நமக்கு இப்போ வந்து அவன் சிவிலைசேஷன்னு சொல்கிறானாமா. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் யூனிட் 8 படிக்கும் போது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தை திருப்பி கொண்டு வரணும், அந்த எனர்ஜி, அந்த வெறியை திரும்பி கொண்டு வரணும். அதுதான் நேஷனலிசமோட பெரிய மிஷனே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பர்த் ஆஃப் இந்தியன் அசோசியேஷன். அசோசியேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், எம்என்ஏ, இந்த மாதிரி நிறைய அசோசியேஷன் கொண்டு வந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்தது அந்த டைமு. அவங்களுக்கு யார்கிட்ட போய் சொல்கிறதுனே தெரியல. யார்கிட்ட சொல்லுவாங்க? வேணால் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். போலீஸ் யாராக இருக்கா? பிரிட்டிஷ் தான் இருக்காங்க. அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி என்னத்துக்கு? அவங்க பண்ணுறது அவங்ககிட்டே எப்படி சொல்கிறது? இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது தன்னார்வ தொண்டு மாதிரி தன்னார்வமாக நிறைய அசோசியேஷன் கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு அசோசியேஷன் தான் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், எம்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 26 February 1852. ஸோ எம்என்ஏ அசோசியேஷன் 26 February 1852. யார் கொண்டு வந்தாங்கன்னா கஜுலா லக்ஷ்மி நாரசு அப்படிங்கிறவர் தான் கொண்டு வந்ததுன்னா இருக்கார்ல பிக்சரில். ஸோ இவர் தான் கொண்டு வந்தது. ஓகேவா? ஸோ இவர் எது கொண்டு வந்தாருன்னா, அகெயின்ஸ்ட் கம்பெனிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த ரெவென்யூ, எஜுகேஷன் அண்ட் ஜுடிஷியல் பியர்ஸ். 3 விஷயத்தில், அதாவது ரெவென்யூ விஷயத்தில், ரெவென்யூனா எக்கனாமிக் வைஸா, அப்புறம் எஜுகேஷன் வைஸா, ஜுடிஷியல் வைஸா. ஜுடிஷியல்னா அந்த லா ப்ரொடியூஸ் பண்ணுறது, தண்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில், அந்த 3 விஷயத்துலையும் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ரெவென்யூ, எஜுகேஷன், ஜுடிஷியல் பியர்ஸ், இந்த 3 விஷயத்துலையும், இந்த 3 விஷயத்துல எல்லா விஷயத்துலையும் அவங்க வந்து தப்பாக நடந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த 3 விஷயத்தை அவங்க சரி பண்ணணும். இதுக்கு அவங்க பண்ணுற இந்த 3 விஷயத்துலையும் அவங்க பண்ணுற வேலையை எதிர்த்து இந்த கம்பெனி, இந்த எம்என்ஏ அசோசியேஷன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த எம்என்ஏ அசோசியேஷனுக்கு வேலை என்னென்னா, ரெவென்யூவில் ஏதாவது அவங்க வந்து தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க வந்து குரல் கொடுப்பாங்க. அது மாதிரி எஜுகேஷனில், அதே மாதிரி ஜுடிஷியல் ஸ்பியர்ஸ்லையும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக, அதுக்கு எதிர்த்து அவங்க வந்து குரல் கொடுப்பாங்க. அதுதான் இந்த எம்என்ஏவோட வேலை. ஓகேவா? ஸோ 26 February 1852 கஜுலா லக்ஷ்மி நரசு இவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இவர் ஆக்சுவலாக யாருன்னா ஒரு பிஸ்னஸ் மேன். ஓகேவா? ஸோ என்ன நினைக்கிறீங்க? ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு அசோசியேஷன் கொண்டு வராங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா,
ஸோ இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் ரூல் இன் இந்தியா பிஃபோர் த பாசிங் சார்ட்டர் இன் 1853. அதாவது 1853 ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு லெசனில் பார்த்துருக்கோம் 1858லன்னு நினைக்கிறேன், கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ 1858 நம்மளோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்ட இருந்த நம்மளோட கவர்னன்ஸ் வந்து அப்படியே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், பிரிட்டிஷ் எம்பையர், பிரிட்டிஷ் க்ரௌனுக்கு கீழே போகுது. அதாவது நேரடி பிரிட்டிஷ் க்ரௌனோட நேரடி டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனாக கவர்னன்ஸாக போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். 1858 கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 1858 வர்றதுக்கு முன்னாடி 1853 இந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட அந்த இது பண்ணலாமா வேண்டாமா, நம்மளே எடுத்துக்கலாம் இந்த கவர்னன்ஸை, நான் பிரிட்டிஷ் க்ரௌனே எடுத்துக்கலாமா இல்லை ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்டே இருக்கட்டுமா, இந்த மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருந்த டைமில் ஒரு பெட்டிஷன் எழுதுறாரு 1852 நம்ம லக்ஷ்மி நாரசு ஒரு பெட்டிஷன் எழுதுறாரு. MNAலேருந்து ஒரு பெட்டிஷன் எழுதுறாரு. என்ன பெட்டிஷன் எழுதுறாருன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், அவர் ஜுடிஷியல் வைஸா, ரெவென்யூ வைஸா, எஜுகேஷன் வைஸா. இப்போ ரெவென்யூ வைஸா அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, ரியோத்வாரி சிஸ்டம், ஜமீன்தாரி சிஸ்டம், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தெரியும்ல. ஸோ ரியோத்வாரி சிஸ்டம், ஜமீன்தாரி சிஸ்டம் had thrown agricultural classes into deep distress. ஸோ இந்த ரியோத்வாரி சிஸ்டம், ஜமீன்தாரி சிஸ்டம்லாம் ரொம்ப பிரச்சனைப்படுது அக்ரிகல்ச்சரல் சிஸ்டமில். அதனால நீங்கள் அதை வந்து சரி பண்ணணும், அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர். அடுத்து ஜுடிஷியல் வைஸாக என்ன லெட்டர் போட்டதா இருப்பாருங்க, அதாவது 3 வைஸாக எங்களுக்கு இந்த 3 பிரச்சனை இருக்குது இந்த 3 இதுலேயும் அப்படின்னு சொல்லி ஒரே லெட்டர் எழுதுறாரு. அப்போது ரெவென்யூ சிஸ்டமில் ஜமீன்தாரி ரியோத்வாரி சிஸ்டமாக நீங்கள் சரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஜுடிஷியல் வைஸாக என்ன எழுதுறாரு பாருங்க, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் வித்தவுட் அசஸிங் தேர் ஜுடிஷியல் நாலேஜ் அண்ட் கம்பீட்டன்ஸ் இன் த லோக்கல் லாங்குவேஜ் அஃபெக்டட் த எஃபிஷியன்சி ஆஃப் ஜுடிஷியரி. அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜட்ஜு நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறீங்க எல்லாம் ஓகே, ஆனால் அவருக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரியுதா இல்லையான்னு பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா, ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அவருக்கு வந்து தமிழ் தான் தெரியும், உனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் அப்படிங்கிற போது இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் எப்படி புரிஞ்சுக்குவீங்க? அப்போது நீங்கள் லோக்கல் லாங்குவேஜ் புரியாத ஒருத்தரை நீங்கள் வந்து ஜட்ஜாக போட்டிங்க அப்படின்னா, அப்போ அது எப்படி கரெக்டாக இருக்கும்? அந்த ஜுடிஷியரி இது வந்து அது எப்படி நீங்கள் சரியாக பண்ண முடியும் உங்களால் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதாவது நீங்கள் வந்து அந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்ச ஜட்ஜை தான் நீங்கள் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து எஜுகேஷனில் என்ன பண்ணாங்க பாருங்கள், டைவர்ஷன் ஆஃப் ஸ்டேட் ஃபண்ட்ஸ் டு மிஷனரி ஸ்கூல்ஸ் அண்டர் த கிராண்ட்ஸ் இன் எய்ட் சிஸ்டம் வாஸ் ஆல்சோ அப்ஜெக்டட் இன் த பெட்டிஷன். அதாவது ஸ்டேட் ஃபண்டு, ஒரு ஸ்டேட்டுக்கு இவ்வளோ ஃபண்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அதை மிஷனரி ஸ்கூல்ஸ்க்கு அனுப்பி விட்டுருவாங்க. அந்த ஸ்டேட்டில் உள்ள மிஷனரி ஸ்கூல், மிஷனரினா யார் இருக்கா, அங்கே பிரிட்டிஷ்காரங்க தான் இருக்காங்க. ஸோ அந்த காசு பூரா இவங்ககிட்ட கொடுத்துட்டா அப்போ ஸ்டேட்டுக்கு என்ன ஃபண்ட் இருக்குது, மக்களுக்கு என்ன கிடைக்குது? ஸோ இதை வந்து எதிர்த்து அப்ஜெக்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. ஸோ ஒரு டிசம்பர் 1850 ஃபஸ்ட்டு பெட்டிஷன் போடுறாரு. அதில் ரெவென்யூ வைஸாக ரியோட்வாரி ஜமீன்தாரி சிஸ்டமாக வேண்டாம், அதை சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜுடிஷியலில் லாங்குவேஜ், அந்த லோக்கல் ஏரியாவில் உள்ள லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு ஜட்ஜாக போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எஜுகேஷனில் ஃபண்டை நீங்கள் பூரா வந்து மிஷனரி ஸ்கூல்ஸ்க்கு கொடுத்துட்றீங்க. ஸோ அதுக்கு எதிர்த்து இது பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ டிசம்பர் 1852. அடுத்தது இந்த 1853 நம்ம சொன்னோம்ல ஸ்டார்டிங்கில், 1853 ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதை தான் கீழே சொல்கிறாங்க. ஸோ 1853 என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டிஸ்கஷன் MNA போட்ட அந்த பெட்டிஷன்லாம் பார்லிமெண்ட்டுக்கு போகுது. ஸோ இதை யார் இது பண்ணுறாங்கன்னா, H.D. செய்மர், சேர்மன் ஆஃப் த இந்தியன் ரிஃபார்ம் சொசைட்டி, கேம் டு மெட்ராஸ் இன் 1853. ஸோ இந்த பெட்டிஷன் அவர் கொடுத்துட்டாரு இல்லையா. ஸோ 1852 அவர் பெட்டிஷன் கொடுக்குறாரு. யார், இந்த லக்ஷ்மி ராமசு, அந்த MNA ஆட்கள். ஸோ கொடுத்த உடனே இந்த H.D. செய்மர் அப்படிங்கிறவர் இவர் சொல்கிறது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரி இங்கே வராங்க. H.D. செய்மர் அப்படிங்கிறவர், இவர் யார், சேர்மன் ஆஃப் இந்தியன் ரிஃபார்ம் சொசைட்டி, மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு வராரு. எப்போ வராரு? அக்டோபர் 1853. இவர் மார்ச் 1853க்கு ஆக்சுவலாக 1852 தான் அந்த பெட்டிஷன் போகுது. மார்ச் 1853 தான் அது பார்லிமெண்ட்டுக்கே போகுது அந்த லெட்ரு. ஸோ அதுக்கப்புறம் மார்ச்லேருந்து அக்டோபர் 1853 தான் H.D. செய்மர் அப்படிங்கிறவர் மெட்ராஸ்க்கு வராரு. இவர் சொன்னது உண்மையா பொய்யா, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கா, ஜுடிஷியல் சிஸ்டம் சரியா இல்லையா, நம்ம கொடுக்குற ஸ்டேட் ஃபண்டு பூரா மிஷனரிஸ் தான் போகுதா, மிஷனரி ஸ்கூல்ஸ்க்கு தான் போகுதா, அதுக்கப்புறம் வந்து லோக்கல் ஜட்ஜஸ் இல்லாதனால இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருதா, ரியோட்வாரி சிஸ்டம், அகழ்வாரி, இந்த ரியோட்வாரி, அதுக்கப்புறம் ஜமீன்தாரி சிஸ்டம்னால நிறைய அக்ரிகல்ச்சருக்கு நிறைய பிரச்சனை வருதா, இதெல்லாம் பிரச்சனையா அப்படின்னு பார்க்கறதுக்காக H.D. செய்மர் வந்து வராரு.
எங்கெல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் அவர் இது பண்ணுறாருன்னா குண்டூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கெலாம் போய் அவர் வந்து ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணுறாரு. ஓகேவா. ஸோ ஆனாலும் என்ன ஆயிடுச்சுன்னா, சார்ட்டர் ஆக்ட் 1853 நம்ம பார்த்தோம்ல மேலே, சார்ட்டர் ஆக்ட் வந்து ஒரு குழப்படி போயிட்டு இருக்கு. பிரிட்டிஷ் இந்தியா இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்மளை ஆளணுமா, இல்லை வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிரிட்டிஷ் க்ரௌன் கீழடியே ஆளணுமா அப்படிங்கிற பிரச்சனை வந்துட்டு இருந்தில்ல. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா 1853 சார்ட்டர் ஆக்டில், சார்ட்டர்னா ஒரு ஒரு சட்டம் போடுறது மாதிரி, ஒரு அக்ரிமெண்ட் போடுறது மாதிரி. அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிரிட்டிஷ் இந்தியாவே ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே ஆளட்டும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஓகேவா. அவங்களே ஆளட்டும் மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்தது என்னாச்சுன்னா, இப்போ மறுபடியும் இப்போ இவங்களே ஆளட்டும்னா அப்போ இவன் பெட்டிஷன் போடுறதும் பிரோஜனம் இல்லை. HT சேமர் வந்து இங்கே வந்து பார்த்தும் பிரோஜனம் இல்லை. ஏன்னா இவங்க தான் எதுக்கு பண்ண போகிறாங்க. இப்போ இவர் சொல்கிறதையும் இவங்ககிட்ட தான் போய் சொல்லணும். இவர் சொல்கிறத கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. ஸோ அடுத்தது செகண்ட் பெட்டிஷன் போடுறாரு. ஃபஸ்ட்டு பெட்டிஷன் பார்த்தோம் 1852. இப்போ செகண்ட் பெட்டிஷன் போடுறாரு. இந்த பெட்டிஷன் போடும்போது 14,000 இண்டிவிஜுவல்ஸ், அதாவது 14,000 இண்டிவிஜுவல்ஸ்கிட்ட இருந்து சைன் வாங்கி போடுறாரு. எதுக்குன்னா, டெர்மினேஷன் ஆஃப் த கம்பெனி ரூல் இன் இந்தியா. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறாரு. இந்த செகண்ட் பெட்டிஷனில் 14,000 பேர்கிட்ட சைன் வாங்கி, இந்த கம்பெனி ரூல் எங்களுக்கு வேண்டாம், அதாவது திரும்பியும் அவங்க வந்து கம்பெனி ரூல் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. அதனால இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் எங்களுக்கு வேண்டாம், டெர்மினேட் பண்ணுங்க, இதை வந்து எண்ட் பண்ணுங்க, இந்த அக்ரிமெண்ட்டை எண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பெட்டிஷன் எழுதி போடுறாரு. ஓகேவா. ஸோ என்னாச்சு, ஸோ வந்து லைஃப் ஆஃப் MNA வாஸ் ஷார்ட். ஓகேவா. MNAவோட பீரியட் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா லக்ஷ்மி நரசு அவர் வந்து 1866 இறந்து போயிடுறாரு. ஸோ பை 1881 என்ன ஆகுதுன்னா, இந்த அசோசியேஷனே இட் சீஸ் டு எக்ஸிஸ்ட், அந்த அசோசியேஷனே மூடிட்டாங்க. ஓகேவா. ஸோ இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ மைனஸ்னு பார்த்தீங்கன்னா, MNA ஆப்ரேட்டட் வித்தின் த பவுண்டரிஸ் ஆஃப் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி. அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ளாடி என்ன பிரச்சனை இருந்தோ அதை மட்டும் தான் பார்த்தாங்க. அவங்க நேஷனலைஸாக இல்லை. அது மொத்த இந்தியாவுக்கும் அவங்க அந்த விஷயத்த கேட்கல. இங்கே தமிழ்நாட்டில் மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு உள்ளாடி என்னென்ன பிரச்சனை இருந்தோ அதை மட்டும் தான் அவங்க விவாதித்தாங்க. ஸோ இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் எலைட்டாக தான் இருந்தது. எலைட்னா கொஞ்சம் பணக்காரங்க அவங்களோட வியூவில் தான் இருந்தே தவிர, ரொம்ப பாமர மக்கள், ரொம்ப ஏழையாக இருக்கிற மக்கள் அவங்களோட அந்த பிரச்சனையை இவங்க வந்து பேசுகிறது மாதிரி இல்லை. அவங்க எலைட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருந்தே தவிர, பாமர மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க வந்து பேசலை. அடுத்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லேக்கிங் நேஷ்னல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ரெப்ரசன்டிங் எவ்ரி செக்ஷன் ஆஃப் சொசைட்டி. அதான் பார்த்தீங்களா, மெட்ராஸ் பிரசிடென்சியை மட்டும்தான் அவங்க பவுண்டரியாக வச்சுருந்தாங்க. அவங்க வந்து நேஷ்னல் வைஸாக அவங்க வந்து எதுவுமே எடுக்கலை. ஸோ அது வந்து அந்த விஷயம் வந்து லேக்கிங்காக இருந்தது. ஸோ இதை வந்து எது ஃபில் பண்ணுது அப்படின்னா, இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ். இதுக்கப்புறம் தான் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் உருவாகுது. அது அந்த வாய்டை, அந்த கேப்பை ஃபில் பண்ணுது. ஓகேவா. MNAவோட கேப்பை இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து ஃபில் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ அடுத்தது மெட்ராஸ் மகாஜன சபா. ஸோ MMS. ஸோ MNA பார்த்தோம், இது MMS. ஸோ இது யார் கொண்டு இது எப்போ வந்தது அப்படின்னா 16 மே 1884. ஸோ 16 மே 1884 தான் வருது. இது வந்து இதோட பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரெல்லாம், ஜி சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி, ஆனந்த சார்லு, ரங்கையா, பாலாஜி ராவ், சேலம் ராமசாமி, இவங்க எல்லாருமே கொஞ்சம் ப்ராமினெண்ட்டான லீடர்ஸ், பார்ட்டிசிபென்ட்ஸாக இருந்தாங்க. ஓகேவா. ஸோ இது எப்படின்னா, இது கொஞ்சம் நல்லா போச்சு. இது வந்து INC கூட, அதாவது இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் கூட இணைச்சிக்கிட்டாங்களாம். ஏன்னா இவங்களோட அந்த பெட்டிஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே INC இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோட ஒத்து போச்சு. ஸோ வந்து என்ன பண்ணாங்கன்னா, மெட்ராஸ் மகாஜன சபாவை அப்படியே INCக்குள்ளாடி ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒரே கட்சியாக ஆயிட்டாங்க. ஸோ இந்த கட்சியாக மெட்ராஸ் மகாஜன சபா, அந்த அசோசியேஷன் வந்து அப்படியே INC கூட ஜாயின்ட் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இவ்வளோதான் இதில் 16 மே 1884 இவங்கெல்லாம் அந்த லீடர்ஸு. இவங்களோட அந்த என்ன சொல்கிறது, அந்த பாலிசி, இவங்களோட எய்ம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா INCயோட ஒத்து போச்சு. அப்படின்னால INC வந்து என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் எங்கள் கூட சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வர்றது INC பற்றி நம்ம பார்ப்போம். இது வந்து அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.